சோத்திரம் பாஸ்டர். நான் மஸ்கட்லேருந்து பேசுகிறேன். நான் என் பேத்தியாளுக்கு வேண்டி நான் பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபிக்க சொன்னேன். நீங்கள் ஜெபிச்சிங்க. உங்கள் ஜெபத்தை கடவுளை கண்டு என் பிள்ளை ஜெயிச்சு இன்னைக்கு அந்த மார்க் டெஸ்ட்டு வந்து என்னை மக கூப்பிட்டு சொன்னேன், அம்மா பிள்ளை ஜெயிச்சு அதை கண்டப்போ என்ன பாஸ்டரே நன்றி 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 நன்றி. ரொம்ப நான் வேதனைப்பட்டிருந்தேன், கண்ணீர் வடித்த ஆண்டவரே. 2 லட்சத்து மேலே அந்த பணத்தை கெட்டியாக்கும் இந்த பரிசை எழுதுனது அந்த பரிசை இல்லாதாயிட்டு 3 மார்க்கில் என்னமோ அது இல்லாதாயிட்டு பிறகு 2 லட்சம் கட்டி பிறவும் 2 லட்சம் கட்டியாக்கு இந்த பரிசு எழுதுனது. ஆண்டவரே நான் கூப்பிட்டு பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் எனக்கு பேர்த்து இப்படி துபாயில் பரிசு எழுத போயிருக்கு. கண்ணீர் விட்டு நான் பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன். பாஸ்டர் ஜெபிச்சு இன்னைக்கு அதில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வார்த்தை எனக்கு ஆண்டவர் எனக்கு கிருபைக்காக நன்றி பாஸ்டர். பாஸ்டருக்கு நிறைய நன்றி நன்றி நன்றி. நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். நான் பாஸ்டர்கிட்ட இப்படி சொன்னேன், பாஸ்டர் என் பேத்தியாளுக்கு வேண்டி ஜெபிக்கணும்னு. பாஸ்டர் ஜெபிச்ச அந்த கிருபைக்கு வேண்டி இன்னைக்கு என் பிள்ளை இன்னைக்கு மார்க் எடுத்து நல்ல முறையாக இருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பாஸ்டர். உங்களுக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் இயேசு பிறந்த பொழுது சாஸ்திரிகள் எங்கிருந்து வருகிறார்கள் என்பதை குறிப்பிடும் போது இடத்தின் பெயரை கூறாமல் ஒரு திசையின் பெயரை, அதாவது கிழக்கிலிருந்து என்று குறிப்பிடுகிறது. காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான் என்று ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான் என்று ஆதியாகமம் 13:11 வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டியின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ்த்தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடு, அதிலும் குறிப்பாக ஆதியாகமமே 3 விதமான ஜனக்கூட்டத்தை, அதாவது காயின், லோத்து மற்றும் மறுமனையாட்டிகளின் பிள்ளைகள் கிழக்கு திசைக்கு அனுப்பிவிட்டது. அதாவது தேவனை விட்டு, வாக்குத்தத்தம் பெற்றவனை விட்டு, சுதந்திரத்தை விட்டு பிரித்து தூரப்படுத்தியது. ஆனால் எப்பொழுது தேவன் பூமியின் மனுக்குலமாய் அவதரித்தாரோ காரியம் மாறுதலாய் நடக்கிறது. கிழக்கு தேசத்திற்கு போன காயின், லோத்து, மறுமனையாட்டிகளின் பிள்ளைகள் சாஸ்திரிகள் என்ற பெயரில் கிழக்கிலிருந்து வந்து தேவனோடும் வாக்குத்தத்தத்தோடும் சுதந்திரத்தோடும் சேர்க்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடு என்பது கிழக்கு திசைக்கு அனுப்பியது. ஆனால் புதிய ஏற்பாடோ கிழக்கு திசையிலிருந்து அழைத்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது, நாம் முன்பு தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். ஆனால் கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையினாலே நாம் இப்பொழுது அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறியிருக்கிறோம். தூரத்தில் இருந்த நம்மை இப்பொழுது தேவன் சமீபமாக நம்மளை அவர் அழைத்துள்ளார்.
தைரியமாக கிருபாசன தண்டையில் போய் நின்று இப்பொழுதும் நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். புறஜாதிகளாகிய நமக்கு வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் புறஜாதிகளாகிய நமக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உண்டாகிறது என்று சொல்லி அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நாமும் சொந்தக்காரர்களாக நாம் மாறிவிட்டோம். பிரியமானவர்களே, உலக இரட்சகர் பிறந்த நாளாக இந்த நாட்களை நாம் கொண்டாடி வருகிறோம். நிச்சயமாகவே இந்த உலக இரட்சகர் ஜாதி மதம் வேறுபாடு இல்லாதபடி எல்லோரையும் அவர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லோரையும் தம் அண்டையிலே அவர் சேர்க்க விரும்புகிறார். கிழக்கில் இருந்தும் மேற்கே இருந்தும் தெற்கே இருந்தும் வடக்கே இருந்தும் 4 திசைகளிலும் இருந்து என் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்க அவர் விரும்புகிறார். ஆக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் எல்லோரோடும் நாம் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் எல்லோரையும் நம்முடைய சகோதரர்களாக சகோதரிகளாக நாம் நேசிக்க வேண்டும் என்று இந்த கிறிஸ்துமஸ் தின விழாவிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியமாக இது இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே என் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவாராக. இப்பொழுதும் நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, மகா பெரியவரே, சர்வ சிருஷ்டிக்கும் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மனுஷரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிற இந்த உன்னதமான தேவன், நாங்கள் உம்மை கண்டும் உம்மை தொட்டும் உம்முடைய சத்தத்தை கேட்டும் நாங்கள் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, உம்மை அனுபவித்து நாங்கள் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தீரே. ஒளியாயிருந்த என் தேவன், வெளிச்சமாயிருந்த தேவன், இந்த பூமிக்கு மனித ரூபம் எடுத்து நீர் வந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த அதிகாலை வேளையிலும் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய வலதுகரம் தொடட்டும். உம்முடைய வல்லமையுள்ள உம்முடைய நாமம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தரிப்பிக்கப்படுவதாக. ராஜா இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பூமிக்கு இறங்கி வந்த தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினவர். ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த நாள் ஒரு அற்புத நாளாக இருக்கட்டும். இந்த காலை பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு மனமகிழ்ச்சியான பொழுதாக இருப்பதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. எங்களை தொட்டு சுகமாக்க விரும்புகிறவர், எங்களை தொட்டு பலப்படுத்துகிறவர், வார்த்தையை அனுப்பி எங்களை சுகமாக்குகிறவர் அப்பா. உயர்ந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் கால்களை மான் கால்களைப் போல மாற்றுகிறவர். பக்தன் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. அவர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த காலை வேளையில் அப்பா, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை ஆண்டவனீர் கொடுக்கணும். சத்துருவின் கிரியைகளை என் தேவனீர் அழித்து போடணும் அப்பா. கர்த்தர் என் மேய்ப்பர், நீர் எங்கள் மேய்ப்பர் அப்பா, எங்கள் பெரிய மேய்ப்பர். இயேசுவே, இந்த நாளிலும் அப்பா, உம்முடைய மகிமையுள்ள நாமம் இன்னும் அதிகமாக மகிமைப்பட என் தேவன் எங்களை நீர் அற்புதமாகவும் அடையாளமாக நீர் மாற்றுவீராக சுவாமி. உம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து இந்த அதிகாலை வேளையிலும் உம்மை நோக்கி தன் கரங்களை விரித்து ஜெபிக்கிற யாவருக்கும் என் ஆண்டவன் நன்மை செய்வீர். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள என் தேவனப்பா. ஹல்லேலூயா. தாயின் கருவில் எங்களை முன் குறித்தவர் சுவாமி. ஹல்லேலூயா.
கர்த்தர் மேல் இவன் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்று சத்துருக்கள் சொல்லுகிறார்கள். நிச்சயமாகவே கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தர் இந்த காலை வேளையில பேசுகிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்பி பேசுகிற அதே ஜனங்கள் முன்பாக என் தேவன் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, தாமதித்தாலும் அது நிறைவேறும், அதற்காக நீ காத்திரு. தேங்க்யூ ஜீசஸ். உன்னதமானவரே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், கற்பத்திலிருந்து வெளிப்படும் போதே உமது சார்பில் நான் விழுந்தேன் என்று பக்தன் சொல்லுகிறார். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். உன்னதமானவரே, உமக்கு நன்றி. உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை நீர் அற்பமா எண்ணுகிற தேவன் அல்ல சுவாமி. அவனை அருவருக்கிறவர் அல்ல. உம்முடைய முகத்தை அவனுக்கு நீர் மறைக்காத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளுகிற தேவன். இந்த காலை வேளையிலும் அப்பா, எங்கள் ஜெபத்தை என் ஆண்டவராகிய இயேசு நீர் கேட்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். இந்த காலை வேளையிலும் சுவாமி, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் என் ஆண்டவர் பிரகாசிக்க செய்யணும். குடும்பங்களிலே காணக்கூடிய கட்டுகள் அறுபட்டு போகணும், பிரிவினைகள் ஒன்று சேரணும், கற்பத்திலே கனிகள் உண்டாகணும். ஆமாராஜ இயேசுவே, மலடியை பிள்ளை தாய்ச்சியாய் மாற்றுவீராக. சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகணும் அப்பா. உன்னதமானவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுத்துகிற, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். எங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற எங்கள் உன்னதமான தேவன் நீர் ஒருவரே அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் என் கர்த்தருடைய சத்தம் தொனிக்கட்டும் சுவாமி. என் கர்த்தருடைய சத்தம், வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார் என்று. கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை அவர் முறிக்கிறாரா? கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவே, உங்க மகிமை இந்த காலை வேளையில ஒவ்வொரு மேலும் விளங்குவதற்காக நன்றி அப்பா. எஸ்டர்டே என் கண்மலை, என் கோட்டை நீரே அப்பா. உம்முடைய நாமத்தை நான் நம்பி இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ அவன் செழிப்பான். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, நீர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அரணான ஒரு கோட்டையாய் நீர் இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறீர் அப்பா. உன்னதமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு நீர் சமீபமாயிருந்து நறுங்குண்டள ஆவிகளை நீர் ரட்சிக்கிறீர். எசப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய துன்பங்களை நீர் அவர்களை விட்டு விலக்குகிறீர். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. நன்மை செய்கிறவராய் இந்த பூமியில் சுற்றி திரிந்தவர் அப்பா நீங்க. தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றினபடியினாலே என் இயேசு இந்த பூமியில் நீர் பிசாசுகளை துரத்துகிறவராயும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தேன். இந்த காலை வேளையிலும் அப்பா, ஜெபிக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் என் தேவ ஆவியானவர் நீர் அசைவாடணும் சுவாமி. நெருக்கங்கள் மாறணும், கட்டுகளில் இருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகணும் சுவாமி. ஹல்லேலூயா. உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யற மெய்யான ஒளியே உமக்கு கோடா கோடி நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. உலக ரட்சகராய் நீ இந்த பூமிக்கு வந்தீர் அப்பா. வேதம் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்க மனுஷகுமாரன் வெளிப்பட்டார்.
உமக்கு நன்றி. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணக்கூடிய பிசாசின் கிரியைகள், இருளின் அந்தகார கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல இந்த காலை வேளையில் இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது எல்லாம் விலகி போகணும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நீர் திரும்ப உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. உற்சாகமான ஆவியை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஊற்றுவீராக சுவாமி. அதிகாலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாயிருந்து அவர்கள் ஜெபங்களை கேட்டு அதற்கேற்ற பதிலை நீர் தருகிறீர் சுவாமி. வேதம் சொல்லுகிறது, அதிகாலையிலே ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை நீர் வெளிப்படுத்துகிறீர். உமது ரட்சிப்பை நீர் அவனுக்கு வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறீர். அப்பா பிதாவே உமக்கு நன்றி அப்பா. சிலுவையிலே நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தீரே, உமக்கு கோடாகோடி நன்றி அப்பா. எங்கள் பாவங்களை, எங்கள் சாபங்களை, எங்கள் அக்கிரமங்களை, எங்கள் மீறுதல்களை எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர். நாங்கள் தரித்திரராக கூடாது என்பதற்காக ஐஸ்வர்யமான என் தேவனீர் தரித்திரரானீர் அப்பா. ஒரு வல்லமை இந்த நேரத்தில் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அப்பா, ஆழமாய் இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் தொடட்டும். இந்த அதிகாலை வேளையிலும் என் தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பணும் சுவாமி. எந்த இடத்திலும் பிள்ளைகள் வெட்கப்பட்டு நிற்கிறார்களோ அதே இடத்தில் என் தேவனுடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்துவீராக ராஜா. எந்த வேலைக்காக, எந்த வாய்ப்பிற்காக ராஜா உம்முடைய பிள்ளைகள் பிரயாசப்படுகிறார்களோ அதை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள என் தேவ ஆவியானவர் உதவி செய்யணும். அமராஜேசப்பா, குடும்பத்துல காணக்கூடிய பிரிவினைகளில் இருந்து என் தேவனின் விடுதலை தரணும் அப்பா. கணவன் மனைவி பிரிந்து இருக்கிற குடும்பங்களிலே ரட்சிப்பு உண்டாகணும். கணவன் மனைவியாய் மீண்டும் அவர்கள் இணைந்து வாழ என் தேவன் கிருபை பாராட்டுவீராக. பிரிவினை கொண்டு வருகிற எந்த பிசாசின் கிரியைகளும் கட்டப்பட்டு போகட்டும் அப்பா. உன்னதமானவரே, நீர் ஒருபோதும் பிசாசுகளுக்கு உம்முடைய பிள்ளைகள் இடத்துல வர அனுமதி கொடுக்க மாட்டீரப்பா. கண்மணி போல பாதுகாக்கிறவர், உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிற என் தேவனப்பா. நீங்க உம்முடைய சிறகுகளுக்குள்ளாக மூடி வைத்துக் கொண்டு எங்களை இரவும் பகலும் பாதுகாக்கிற தேவனப்பா. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். நீர் ஒருவரே அப்பா பெரிய அதிசயங்களை செய்யக்கூடிய தேவன். கர்த்தர் ஒருவரே நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் தண்ணீர்களுக்கு மேலே பூமியை அவர் பரப்பினார் என்று வேதம் சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு கொடுக்க ஒரே தேவன் நீரப்பா. உன்னதமானவரே, இந்த நேரத்திலும் இந்த அதிகாலை வேளையில சுவாமி, இந்த துன்பத்தின் நடுவில் இருந்து உம்மை நாங்கள் கூப்பிடுகிறோம். நீர் உம்முடைய பலத்தினால் எங்களை நீர் உயிர்ப்பிப்பீராக. உம்முடைய வலது கரம் எங்களை ரட்சிக்கட்டும் அப்பா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் இந்த அதிகாலை வேளையில உண்டாகட்டும். எசப்பா, என் எழும்புதலையும் என் உட்காருதலையும் நீர் அறிந்து ஆராய்ந்து இருக்கிறீர் என்று பக்தன் சொல்லுகிறார். என்னை தூரத்திலிருந்து நீர் அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்து இருந்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நீர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். எசப்பா, பரிசுத்தமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். எப்படிப்பட்ட நுகங்களும் முறிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. பிள்ளைகள் மேல் காணக்கூடிய பாவங்கள், சாபங்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் இப்பொழுது கழுவப்பட்டு போகட்டும். பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. சத்துருக்கள் விலகி போகணும். பிசாசின் கிரியைகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகணும். தந்திரங்கள், மந்திரங்கள், மாந்திரிகங்கள், பில்லி சுனி ஆவிகள், ஏவல் பிசாசுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முழுவதுமாக அதன் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். ஏவல் பிசாசுகள் ராஜா பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். இந்த காலை வேளையில சமாதானத்தின் தேவன் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக ராஜா, நிரப்புவீராக. வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் அப்பா. கட்டிகளிலிருந்து விடுதலை, நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஒரு ஜீவன் இப்பொழுது இறங்கட்டும். தள்ளாடுகிற முழங்கால்களை நிமிர பண்ணுகிறேன் ஆண்டவர் இயேசுவே. இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை சரீரத்தில் இறங்கட்டும். எஸ்டடி உதரப்போக்கு யாரோ ஒரு சகோதரிக்கு
நீங்க மிகுந்த சிரமத்துல இருக்கிறீங்க என்று ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார். இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். எசப்பா, சகோதரிக்கு அற்புத சுகத்தை என் ஆண்டவர் தரணும் அப்பா. பெரும்பாலுள்ள ஸ்திரீயை அந்த நீர் தொட்டு சுகமாக்குன அதே வல்லமை அப்பா, எந்த அபிஷேகமானது உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தொங்கலை தொட்ட பொழுது புறப்பட்டு சென்றதோ அதே வல்லமை இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகள் மேல இறங்கட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. அதிகாலையில் உம்மை தேடுகிற பொழுது அவன் உம்மை கண்டடைவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி யாரெல்லாம் இந்த அதிகாலை வேளையிலே சப்பா உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய மகிமையும் அவர்கள் இந்த அதிகாலை வேளையில் அதிகமாக அவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. ஒரு விடுதலை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் அப்பா. இந்த நாளிலே நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தரணும் அப்பா. கையிட்டு செய்யக்கூடிய பிரயாசப்படுகிற எல்லாவற்றிலும் என் தேவனுடைய கரம் இருக்கணும். பிசினஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொருவருடைய பிசினஸ்லயும் ஒரு முன்னேற்றத்தை என் ஆண்டவர் நீர் தருவீராக ராஜா. நீ உள்ளேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொன்னீங்க சுவாமி. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆச்சரியமாய் எங்கள் வழி நடத்துகிற தெய்வமே, இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஜெபிக்கிற என்னோடு இணைந்து நிற்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன துக்கங்கள், துயரங்கள், கண்ணீர்கள் இருந்தாலும் என் இயேசு இந்த அதிகாலை வேளையில அவைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றுவீர், எல்லாவற்றையும் மாற்றுவீர். அந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தரோ இறங்கினார் என்று சொல்லப்படுகிறது. ஏழைகளுக்கும், திக்கற்றவர்களுக்கும், அனாதைகளுக்கும், விதவைகளுக்கும் நேரடியாக இறங்கி அவர்களை விசாரித்து அவர்களை தேவைகளை சந்திக்கிற ஒரே தெய்வம் நீர் மாத்திரமே அப்பா. ஹல்லேலூயா. உலகம் எங்களை வெறுத்தாலும் எங்களை ஒருபோதும் வெறுத்து தள்ளாது தன் மார்புல போட்டுக் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு அன்புள்ள தெய்வம் என்று ஒன்று இருப்பார் என்று சொன்னா அது நீங்க தான் சுவாமி. என் இயேசுவே, நீரே அந்த அன்புள்ள தெய்வம். உம்மை தேடி வருகிற ஒருவரையும் நீர் கைவிடுகிறதில்லை, அவர்களை புறமே தள்ளுவதில்லை. சிங்காசனத்திலிருந்து ஒரு மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். என் யூத ராஜ சிங்கத்தின் வல்லமை வெளிப்படட்டும். சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகட்டும், பிசாசுகள் அலறிக்கொண்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால் சபிக்கப்பட்ட எந்த ஆவிகளும் பிள்ளைகளை தொடக்கூடாது. இந்த ஜெபம் போகிற இடங்களெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும் சுவாமி. விடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளணும் அப்பா. இந்த ஜெபத்துல இணைவது மாத்திரமல்ல, இந்த ஜெபத்தினால நான் பயனடைகிறேன், இது என்னை சுகப்படுத்துகிறது, இந்த ஜெபத்தினால் நான் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று இதை கேட்கிற பிள்ளைகள் அதை அனுபவிப்பார்கள் என்று சொன்னால் இதை மற்றவர்களுக்கும் இந்த ஜெபத்தை அனுப்ப அப்பா, தன்னை போல பாடுபடுகிற, நெருக்கத்தில் இருக்கிற, உடைக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு இந்த ஜெபம் ஆறுதல் அளிக்க ஒவ்வொரு இருதயத்திலும் தேவ ஆவியானவர் நீர் உணர்த்துவீராக சுவாமி. ஒவ்வொருவரும் இந்த ஜெபங்களை மற்றவர்களுக்கு அனுப்பி அதன் மூலமாக ஒரு அற்புதமான ஊழியத்தை செய்யவும் என் தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீர் ஏவுவீராக. அமராஜா சப்பா, விடுதலை கொடுக்க விரும்புகிற என் தெய்வமே உமக்கு நன்றி. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால நீ தொட்டு பலப்படுத்துவீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய செட்டைகளின் நிலையிலே நான் தருகிறேன். மூடி மறைத்துக் கொள்ளும், பாதுகாத்தலும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவே, உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே, உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.